நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது, அமைச்சர் விஜித ஹேரத் உறுதி. தமிழக முதல்வருடன் தமிழ் தேசிய பேரவையினர் சந்திப்பு. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் விசேட அறிவிப்பு. ஜனாதிபதியின் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படும் மருத்துவ உபகரணங்கள் சாமர சம்பத் குற்றச்சாட்டு. மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உடனடி இழப்பீடு கிளிநொச்சி கூட்டத்தில் தீர்மானம். மாணவர்களுக்கான நிவாரணத்தில் அரசாங்கம் அதிக அக்கறை காட்ட வேண்டும், நாமல் வலியுறுத்தல். தேசபந்தவுக்கு எதிரான தனிப்பட்ட முறைப்பாட்டை நிராகரித்தமை சட்டவிரோதமானது என தீர்ப்பு. சர்வீஸில் உளவு இயந்திரம் செஸ் விளையாடும் ஊழியர்கள் யாழ் மாநகர சபை அமர்வில் சுட்டிக்காட்டு. பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு வேண்டாம், கோப்பாயில் அரங்கினை அமைக்க தமது காணியை நன்கொடியாக தருகின்றேன், கௌரி பொன்னையா தெரிவிப்பு. இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப ஆதரவு, ஆனந்த சங்கரி உறுதி. எதிர்காலத்தில் நாட்டினுள் எரிவாயு தட்டுப்பாடு எவ்வகையிலும் ஏற்படாது என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற விசேட பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் சமூகத்தின் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிவாயு இறக்குமதி செய்வதற்காக கேள்வி மனு நடைமுறையூடாக புதிய நிறுவனம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய அந்நிறுவனத்தின் முதலாவது எரிவாயு கப்பல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்குள் நாட்டை வந்தடையும் எனவும் அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார். புதிய நிறுவனத்திற்கு எரிவாயு டெண்டர் வழங்கப்பட்டதன் காரணமாக மார்ச் மாதமாகும் போது நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்று காலை பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜித ஹேரத் பின்வருமாறு தெரிவித்தார். கடந்த நாட்களில் ஓமான் நிறுவனமே எரிவாயுவை விநியோகித்தது. ஓமான் நிறுவனத்தை விட $15 சதங்கள் குறைவாக கோரி புதிய நிறுவனம் ஒன்று டெண்டருக்கு விண்ணப்பித்தது. அதற்கமைய டெண்டர் சபையானது அந்த புதிய நிறுவனத்திற்கு டெண்டரை வழங்கியது. அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. தரத்தை பரிசோதிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 5ஆம் தேதியாகும் போது முதலாவது கப்பல் இலங்கைக்கு வரும். எவ்வகையிலும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது, பொய்யாக பயமுறுத்த வேண்டாம். ஒரு நாடாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எழுந்து நிற்போம். அந்த உறுதிப்பாடு எம்மிடம் உள்ளது என்றார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் இன்று கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடினர். இச்சந்திப்பில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ. ஐங்கரநேசன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், அக்கட்சியின் உத்தியபூர்வ பேச்சாளர் சுகாஸ் கனகரத்னம், கொள்கை பரப்பு செயலாளர் நடராஜா காண்டீபன், தேசிய அமைப்பாளர் த. சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். இச்சந்திப்பின் போது தமிழ் தேசிய பேரவையினரால் இலங்கை அரசின் மீது அழுத்தங்களை பிரயோகித்து ஏக்கிய ராஜ்ஜிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுவதை தடுத்து நிறுத்தவும், புதிய அரசாங்கம் உருவாக்க உள்ள புதிய அரசியலமைப்பில் தமிழ் தேசத்தின் தனித்துவமான உரிமையின் அடிப்படையில் சுய நிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய சமஷ்டி முறைமை உருவாக்கப்படுவதனை உறுதிப்படுத்துவதற்கு தமிழக அரசு இந்திய மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் பொருளாதார ரீதியாக பாரிய பின்னடைவை சந்தித்துள்ள இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் பங்களிப்பின்றி வளர்ச்சியடைய முடியாது. தமிழகத்தோடு பொருளாதார ரீதியில் நெருக்கமான உறவையும் தொடர்பாடலையும் உருவாக்காமல் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி என்பதும் பாரிய சவாலாக இருக்கும். இதன் பின்னணியில் இலங்கையின் மீது கணிசமான அழுத்தத்தை ஏற்படுத்தி தமிழர்கள் விரும்பும் தீர்வை இந்தியாவினால் சாத்தியமாக்க முடியும் என்றும் தெரிவித்தனர். அத்தோடு தமிழகம் மற்றும் ஈழ கடற்றொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாகவும் உரையாடியிருந்தார்கள். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் தமிழக மீனவர்களின் எல்லை தாண்டும் பிரச்சினையை இலங்கை அரசு தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி தமிழகத்தையும் ஈழத் தமிழர்களையும் நிரந்தர பகையாளியாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்றும், இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி இந்திய நலன்களுக்கு முரணான வெளிசக்திகள் இலங்கையில் காலூன்றி வருவதனையும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எல்லை தாண்டிய மீன்பிடியை கட்டுப்படுத்தி இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண தமிழக அரசு தலையிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்கள். சந்திப்பின் முடிவில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புதிய அரசியலமைப்பு தொடர்பாகவும் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டும் பிரச்சினை தொடர்பாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தனித்தனியான கோரிக்கை கடிதங்களை கையளித்தார். முதலமைச்சரின் சந்திப்பின் பின்னர் ஏனைய கட்சிகளின் தலைவர்களையும் விரைவில் சந்திக்கவிருப்பதாக தமிழ் தேசிய பேரவையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனும் கலந்து கொண்டிருந்தார்.
டிட்பா புயலினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பான தகவல்களை சமூக ஊடகங்கள் ஊடாக கோர வேண்டாம் என்றும் அதனூடாக அறிவிப்புகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் சத்தியஜெகர் FG வூட்லர் கோரிக்கை விடுத்துள்ளார். அனர்த்த நிலைமையின் காரணமாக பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களை இழந்த சில சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் விளக்கியுள்ளார். அந்த சிறுவர்களின் நலனுக்காக ஏதேனும் செய்ய விரும்பினால் சட்டபூர்வமாக உரிய அரசு நிறுவனங்கள் ஊடாக அல்லது போலீசார் ஊடாக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறின்றி நல்நோக்கத்துடன் செய்தாலும் சட்டவிரோதமான முறையில் செயற்பட்டதாக தெரியவந்தால் அது தொடர்பில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அவர் மேலும் விளக்கம் அளித்தார். இந்த அனர்த்த நிலைமையின் பின்னர் எமது சிறு பிள்ளைகள் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சந்தர்ப்பங்கள் எமக்கு பதிவாகியுள்ளன. பெற்றோர்கள், பெரியவர்கள் மற்றும் பாதுகாவலர்களை அவர்கள் இழந்துள்ளனர். இச்சந்தர்ப்பத்தில் சில கடத்தல்காரர்கள் சமூக ஊடகங்களூடாக இந்த சிறு பிள்ளைகளின் விவரங்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக விசேடமாக இலங்கை போலீசாரின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. ஏதேனும் ஒரு பிள்ளையின் அல்லது இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் விவரங்கள் எவருக்கேனும் தேவைப்பட்டால் நீங்கள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஊடாக அல்லது அருகில் உள்ள போலீஸ் நிலையம், பிரதேச செயலகம் அல்லது கிராம உத்தியோகர்கள் ஊடாக விவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர சமூக ஊடகங்கள் அல்லது ஏதேனும் தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக தகவல்களை பெறுவது ஒரு குற்றமாகும். பொதுமக்களில் சிலர் இந்த சிறுவர்களை பாதுகாக்க அல்லது அவர்களின் எதிர்கால நலனுக்காக அவர்களை பாதுகாக்க வைத்திருக்க எடுக்கும் முயற்சிகள் சில வேளைகளில் துஷ்பிரயோகமாக அமையலாம். சில நேரங்களில் அவை சமூக விரோதமான அல்லது சட்டவிரோதமானதாக இருக்கலாம். எனவே நீங்கள் நல்நோக்கத்துடன் செயற்படுவதாக இருந்தால் அருகில் உள்ள பிரதேச செயலகம் அல்லது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஊடாக இது குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்றார். நாட்டில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதில் அரசாங்கம் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பேரிடர் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகள் வாங்குவதற்கு நிதி வழங்குவதில் கவனம் செலுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என ஆரம்பத்தில் கூறப்பட்டது. ஆனால் தற்போது 15,000 ரூபாய் மாத்திரமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்கள் மீண்டும் பாடசாலைகளுக்கு திரும்ப வேண்டியுள்ளதால் இவ்வாறான விடயங்களை அரசாங்கம் மிகவும் பொறுப்புடனும் தீவிரமாகவும் கையாள வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். அத்தோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான நிவாரண பணிகளில் காவல்துறையினர் மற்றும் ஏனைய பாதுகாப்பு தரப்பினரின் ஒத்துழைப்புடன் சீரான விநியோகத்தை உறுதிப்படுத்துமாறும் அவர் இதன்போது கோரிக்கை விடுத்தார். மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நாளை மற்றும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆகிய தினங்களில் மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக மத்திய மாகாண கல்வி செயலாளர் மதுபாணி பியசேன தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் சீரற்ற வானிலையை கருத்திற்கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தின் இந்த வருடத்திற்கான இறுதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட திறன்விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் டிட்பா புயலினால் பாதிப்படைந்த மக்களின் இயல்பு வாழ்க்கையை துரிதகதியில் மீட்டெடுப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை முன்வைத்ததுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடுகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியதோடு பல்வேறு விடயங்கள் தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். வெள்ள பேரிடர் பாதிக்கப்பட்ட பணியாளர்களுக்கான இழப்பீடுகள் உடனடியாக வழங்குவதற்கு அதிகாரிகள் முன்வருவதோடு பதிவுகள் மேற்கொள்ளாத பண்ணைகளில் ஏற்பட்ட அழிவுகளுக்கான இழப்பீட்டை கிராம சேவையாளர்களின் உறுதிப்படுத்தலோடு வழங்குமாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து குறித்த விடயம் சபையில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. மேலும் இரணைமடு மற்றும் அக்ராயன் குளத்தை அண்மித்த பகுதிகளில் வாழும் நன்னீர் மீன்பிடியை ஜீவனோபாயமாக கொண்ட மீனவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கு சொந்தமான 10க்கு மேற்பட்ட வள்ளங்கள் காணாமல் போயுள்ளன. எனவே இவ்விடயங்களை கருத்திற்கொண்டு அவர்களின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கக்கூடிய உரிய வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் வெள்ள நீரினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்துக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படும் பல்லவராயன் கட்டு, கிராஞ்சி போன்ற வீதிகளை உடனடியாக சீரமைக்கும் பணிகளை முன்னெடுக்குமாறும் புனரமைப்புக்கான பணிகள் தாமதப்படுத்தப்படும் வீதிகள் தொடர்பிலும் ஆளுநரது கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதேவேளை பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு வருதல் தொடர்பில் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று ஆராயப்பட்டது. டிட்பா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள், இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் எதிர்வரும் காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய மீள் கட்டியெழுப்பல் பணிகள் குறித்து கூட்டத்தில் விரைவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதிகளின் பயன்பாடு, மத்திய மற்றும் மாகாண திணைக்களங்களின் திட்ட முன்னேற்றங்கள், புதிய திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகள் ஆகியவை தொடர்பிலும் மதிப்பாய்வு செய்யப்பட்டது. சட்டவிரோத மணல் அகழ்வால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவற்றை தடுக்கும் வகையில் உரிய அதிகாரிகளுக்கு
தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அத்துடன் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள இயக்கும் திட்டம் உள்ளிட்ட முக்கிய பல விடயங்கள் தொடர்பிலும் விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. மக்களின் நலன், மாவட்டத்தின் நிலையான அபிவிருத்தி மற்றும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் என்பதே இக்கூட்டத்தின் மைய கருத்தாக அமைந்தது. கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் தலைமையில் நடைபெற்ற குறித்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன், மாவட்ட செயலாளர் திரு முரளிதரன், தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள், போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பதவியா மருத்துவமனையிலிருந்து மருத்துவ உபகரணங்கள் தற்போது தம்பு தேகம மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க தெரிவித்துள்ளார். பதவியா என்பது தம்பு தேகமவிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தொலைதூர பகுதி என்றும் அங்கு ஏழை மக்கள் வசிக்கின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். தம்பு தேகம மருத்துவமனைக்கு உபகரணங்கள் தேவைப்பட்டால் பதவியா மருத்துவமனையிலிருந்து உபகரணங்களை எடுத்து ஜனாதிபதியின் கிராமத்திற்கு கொண்டு வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். கொட்டு மழையில் கழிவகற்ற உளவியந்திரம் இன்றி அவதியூறும் அதனை சர்வீஸ் போர்டு அதிகாரிகள் அனுப்பியுள்ளனர் என்று மாநகர சபையின் சுகாதார குழு தலைவர் சாருஜன் சுட்டிக்காட்டினார். இதன்போது ஊழியர்கள் பொழுதுபோக்குக்காக கரம், செஸ் விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர் என்றும் சபையில் கூறப்பட்டது. யாழ் மாநகர சபை அமர்வு நேற்று இடம்பெற்ற போது இந்த விடயம் தொடர்பில் நீண்ட நேர வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இதன்போது கருத்து தெரிவித்த உறுப்பினர் உதயஸ்ரீ, இங்கு வாகன தரைப்படத்தில் உள்ள கரம் போட்டு செஸ் போன்ற உபகரணங்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும், வாகனங்களை பராமரிக்க நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றார். இதன்போது குறுக்கிட்ட உறுப்பினர் தர்சானந்த், கழிவகற்றல் ஒழுங்காக இடம்பெறவில்லை, கழிவகற்றலில் குளறுபடி ஏற்படுகின்றது, இவற்றை கண்காணிப்பவர்களுக்கு ஏன் மேலதிக கொடுப்பனவு வழங்குகிறீர்கள் என்றார். இதற்கு பதிலளித்த பிரதம பொறியியலாளர், குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவிலும் கால எல்லைக்குள்ளும் வாகனங்கள் சர்வீஸ் செய்ய வேண்டும், அதனாலேயே அவை அனுப்பப்பட்டன என்றார். இதன்போது மாநகர முதல்வர் ஊழியர்களின் பொழுதுபோக்குக்காக கரம் போட்டு செஸ் விளையாட அனுமதிக்க முடியாது, தொழிலாளிகள் விடயத்தில் இறுக்கமான நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் இது தொடர்பில் தனியாக விசேட கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திற்கான உள்ளக விளையாட்டரங்கை அமைப்பதற்கான காணியை தான் நன்கொடியாக கொடுத்து உதவ தயாராக உள்ளதாக சமூக நலத்துறை முன்னாள் அமைச்சர் கந்தையா வைத்தியநாதனின் பேர்த்தியான கௌரி பொன்னையா தெரிவித்தார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கூறுகையில், யாழ் குடாநாட்டில் உள்ளக விளையாட்டரங்கத்தை அமைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் என கேள்வியுற்றேன். அதற்கான புராதன மரங்களை அழிக்க உள்ளதாகவும் கேள்வியுற்றேன். இயற்கையை அழிக்காது, புராதன மரங்களை அழிக்காது உள்ளக விளையாட்டரங்கை சகலரும் பயன்பெறத்தக்க வகையில் மாற்றுவதற்கு எம்மால் ஒத்துழைப்பு வழங்க முடியும். எமது பரம்பரைக்கு உரிய கோப்பாயில் உள்ள நிலங்களில் ஒன்றை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு வழங்குவதன் ஊடாக அபிவிருத்திக்கு ஒத்துழைக்க நாம் முயற்சிக்கின்றோம். அதற்காக தவிசாளர் தியாகராஜா நிரோசை சந்தித்து இணக்கத்தினை வெளிப்படுத்தியுள்ளோம். இளைஞர்கள் பெருமளவில் வாழக்கூடிய கோப்பாய் பகுதியில் உள்ளக விளையாட்டரங்கினை அமைக்க அரசாங்கம் முன்வருமாயின் எமது காணிகளில் ஒன்றை வழங்க பிரதேச சபையுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றார். கட்டாக்காளி கால்நடைகளால் துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேசத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசு திணைக்களங்கள் பாரிய பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் குறித்த பாதிப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேசவைகள் உடனடியாக கால்நடைகளை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நேற்று இடம்பெற்ற நிலையிலேயே இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கில் கட்டாக்காளி கால்நடைகள் வீதிகளில் காணப்படுவதால் போக்குவரத்து இடர்பாடுகள் ஏற்படுவதுடன் வீதி விபத்துகளும் ஏற்படுவதாகவும் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்தனர். அத்தோடு கால்நடை வளர்ப்பாளர்கள் அரசு திணைக்களங்களின் பாதுகாப்பு வேலியை சேதப்படுத்துவதுடன் அரசு திணைக்கள வளாகங்களை தமது கால்நடைகளின் மேய்ச்சல் தரையாகவும் பயன்படுத்தி வருவதாகவும் குறித்த கூட்டத்தில் திணைக்களம் சார்ந்த அதிகாரிகளும் பொதுமக்களும் தெரிவித்தனர். குறிப்பாக மல்லாவி சித்த மருத்துவமனை, ஐயன்குளம் பாடசாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் இவ்வாறு பாதுகாப்பு வேலிகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தளங்களாக குறித்த இடங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. மல்லாவி சித்த மருத்துவமனையில் ஆளணி வெற்றிடங்கள் காணப்படுவதால் மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவமனை பணியாளர்களுடன் இணைந்து சேதப்படுத்தும் வேலியை சீர் செய்வதுடன் மருத்துவமனை வளாகத்தினையும் துப்புரவு செய்ய வேண்டிய நிலையும் காணப்படுவதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. வேலிகள் இவ்வாறு சீரமைக்கப்பட்டாலும் வேலிகள் சேதப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக கால்நடைகள் அரசு திணைக்கள வளாகங்களுக்குள் விடப்படுவதாக
செய்ததாகவும் இதன்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன்போது கருத்து தெரிவிக்கையில், கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரவைகளை வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட திணைக்களங்கள் அபகரித்துள்ளன. மேய்ச்சல் தரவைகள் இன்மையினால் இவ்வாறான பிரச்சினைகள் எழுந்துள்ளன. இருப்பினும் கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்த வேண்டியது பிரதேச சபைகளின் பொறுப்பாகும். எனவே பிரதேச சபைகள் தங்களுடைய அதிகாரங்களை முறையாக உபயோகித்து கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். சபைகளுக்குரிய பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட பின்னரான காலப்பகுதிகளில் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைதுறை பெற்று பிரதேச சபைகள் கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. அந்த வகையில் புதுக்குடியிருப்பில் 60 கால்நடைகளும் கரைதுறை பற்றில் 87 கால்நடைகளும் பிடிக்கப்பட்டு தண்டப்பணங்கள் அறவிடப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரதேச சபைகளால் இவ்வாறு கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனில் துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேச சபைகளால் ஏன் கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை? எனவே தயவு செய்து மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்துமாறு பிரதேச சபை தவிசாளர்களை கேட்டுக் கொள்கின்றேன். அவ்வாறு பிரதேச சபைகளால் எடுக்கப்படுகின்ற கடுமையான நடவடிக்கைகளின் மூலம் இந்த கட்டாக்காளி கால்நடை பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறும் மாந்தை கிழக்கு மற்றும் துணுக்காய் பிரதேச சபைகளின் தவிசாளர்களிடம் வலியுறுத்தினார். இந்நிலையில் கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்துவதற்கு தம்மால் விரைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு பிரதேச சபை தவிசாளர்களால் இதன்போது தெரிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி காளிமுகத்திடல் கோட்டகம போராட்டக்களம் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அன்றைய காலகட்டத்தில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக கடமையாற்றிய தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக போராட்டக்காரர் ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாட்டை நிராகரிக்க அப்போதைய கொழும்பு பிரதம நீதவான் எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது என கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அந்த தீர்மானத்திற்கு எதிராக போராட்டக்காரர் ஒருவரினால் சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முறையீட்டை விசாரணை செய்த பின்னரே கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த தீர்ப்பை அறிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் நாயாறு பாலத்தில் நடைபெறும் பணிகள் தொடர்பாக பொதுமக்களிடையே தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகள் பரவி வருவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தெளிவுபடுத்துவதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நாயாறு பாலத்தில் உள்ள 2 பாலங்களில் ஒரு பாலத்தின் பணிகள் மட்டுமே தற்போது நிறைவடைந்துள்ளன. மற்றொரு சேதமடைந்த பாலம் தொடர்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை மூலம் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் அந்த பாலத்தின் புதிய பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படுகின்றன. எனவே நாயாறு பாலத்தின் பணிகள் முழுமையாக நிறைவடையவில்லை. பொதுமக்கள் நாயாறு பாலத்தை பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளால் நாயாறு பாலம் பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதும் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் தங்களது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். டெட்பா சூறாவளி நினைத்து பார்க்க முடியாத இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதற்கு ஆதரவு வழங்கப்படும் எனவும் கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்தசங்கரை தெரிவித்துள்ளார். பரவலான வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளை தூண்டிய டெட்பா சூறாவளியால் இலங்கை பேரழிவிற்குள்ளாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் குறித்த அறிக்கையில் டெட்பா சூறாவளி நினைத்து பார்க்க முடியாத இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இலங்கையில் பல குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் பேரழிவையும் நிச்சயமற்ற தன்மையையும் எதிர்கொள்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுடன் கனடா துணை நிற்கிறது. மேலும் சமூகங்கள் மீண்டும் மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதற்கு மனிதாபிமான உதவி மற்றும் ஆதரவை தொடர்ந்து வழங்கும் என ஹரி ஆனந்தசங்கரை தெரிவித்துள்ளார். இதேவேளை டிட்பா புயலால் ஏற்பட்ட பாரிய இழப்பை அடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயத்துறையின் மீட்சிக்கு உதவி வழங்க தயாராக இருப்பதாக கனடா இலங்கைக்கு உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பிறந்த தமிழ் பெண் சுவிட்சர்லாந்து நாட்டின் தேசிய கவுன்சிலின் 2வது துணைத் தலைவராக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சுவிட்சர்லாந்து நாட்டின் தேசிய கவுன்சிலின் 2வது துணைத் தலைவராக அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரா ரூமி சுவிஸ் கூட்டாட்சி நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இலங்கையில் பிறந்த நபர் ஆவார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் ரூபி காண்டன் பேரவை உறுப்பினராக கடமையாற்றி வந்த நிலையிலேயே தேசிய நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக தெரிவாகியுள்ளார். பாரா ரூமி இலங்கை வம்சாவளி தமிழ் பெண் முஸ்லிம் மதத்தை சேர்ந்த இலங்கையில் பிறந்த ரூமி தனது 6வது வயதில் 1998ஆம் ஆண்டு பெற்றோருடன் சுவிட்சர்லாந்தில் குடியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.